ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோஸில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா ஹிர்பான் மற்றும் பிரியாணி மேனுடைய பிரச்சனை என்ன தான் ஆச்சு. இப்போ ஒரு 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைரலாக வந்து பிரச்சனை போயிட்டுருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம ரைட்டில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிர்பான் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்துக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரு அம்மாவை வந்து விபத்துக்குள்ளாக்கி அவங்க வந்து டெத்தாக இருந்தாங்க. அந்த கேஸ் வந்து அவர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு சில அரசியல்வாதியிடமுடைய சப்போர்ட் மூலியமாக அவர் வந்து ஈஸியாக வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக பிரியாணி மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இர்பான் வந்து பார்த்திங்கன்னா மறுப்பு வீடியோ வந்து வெளியிடுறாரு. அதாவது அவருடைய பக்கத்து நாயத்தை வந்து எடுத்து சொல்கிறாரு. இந்த வீடியோ வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மேனை பற்றி எவ்வளோ பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி மேன் வியூஸ்க்காக உண்மையிலே எதை வேணாலும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹிர்பானுடைய அந்த தகவல் அனைத்துமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அவரும் சாதாரண மனிதராக இருந்து அப்படியே வந்து யூடியூப்பில் ஒரு பிரபலமாகி ஒரு முக்கியமான ஸ்டார்ஸாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவருக்கு வந்து ஒரு நட்பு இருக்குதுன்னா அதை சார்ந்து கொஞ்சம் சப்போர்ட்டில் ஈஸியாக அவர் வந்து வெளியே வந்துட்டார். அதுலேயும் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கெலாம் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஹிர்பான் வியூஸ் போட்ட உடனே பார்த்திங்கன்னா பிரியாணி மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் ஹேக்டரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அவருடைய யூடியூப் சேனலில் போய் கமெண்ட் பார்த்திங்கன்னா ஹிர்பானுக்கு தான் வந்து சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஹிர்பானுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அளவுக்கு கடந்த சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இப்போ அவர் லாஸ்ட்டாக அந்த விளக்கு வீடியோ போட்டது பார்த்திங்கன்னா 18 லட்சம் வியூஸ் போயிருக்குதுங்க. எல்லாருமே அந்த பிரியாணி மேன் யார் அப்படின்னு தெரியாதீங்களாம் அதை பார்த்துட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவரோட வீடியோலாம் பார்த்துருக்குறாங்க. அவரை திட்டியும் விட்டுருக்குறாங்க. அதே அவர் ஹிர்பானை பற்றி போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3 lakhs வியூஸ் தான் போயிருக்குது. ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் இது பிரியாணி மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணிட்டாரு, வியூஸும் ஏர்ன் பண்ணிட்டாரு. அண்ட் அது இல்லாமல் லைவில் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லி ஹிர்பானை வச்சு செய்கிறாரு. இருந்தாலும் ஹிர்பானுக்கு தான் வந்து முழுக்க சப்போர்ட் கிடச்சிட்ருக்குது அவர் போடக்கூடிய இந்த லைவில் கூட. ஓகேங்களா? அதனால் இதுக்கு மேலே பிரியாணி மேன் வந்து இந்த டாப்பிக் விட்டுறது அவருக்கு தான் நல்லது. ஏன்னா வந்த சப்ஸ்கிரைபரை மறுபடியும் இழந்துடக்கூடாதுன்னா நிச்சயம் இந்த டாப்பிக்கை இதோட நிறுத்திட்டு அவருடைய கண்டென்ட்டில் கவனம் செலுத்துறது தான் நல்லது. ஹிர்பான் அதை தான் பண்ணுறாரு. அவர் அந்த ஒரு வீடியோ போட்டு அவர் பாட்டுக்கு மறுபடியும் வந்து ஃபுட் ரிவ்யூவில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அதனால் இந்த பிரச்சனையை வந்து வியூஸ் அடிப்படையில் உண்மையிலேயே பிரியாணி மேன் வந்து பார்த்து தான் வந்து டிக்கர் பண்ணி விட்டுருக்கிறாரு. அதே போல் ஹிர்பானும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு வந்து எதுவும் ரிப்ளை பண்ணாமல் இருந்தார். உடனே ரிப்ளை பண்ணிட்டார். அதை வந்து அவர் எதிர்பார்த்ததை உண்மையிலேயே வந்து செஞ்சு காமிச்சிட்டாரு பிரியாணி மேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த தகவலை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பிபி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், நன்றி.